நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் மார்ச் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். இப்போது நாம் கும்பராசி பார்க்க போகிறோம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் மகரத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இன்னும் சில நாட்களில் சில வாரங்களில் கும்பத்துக்கு வந்து விடுவார். 12ல் இருந்தால் செலவு மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஜென்மத்தில் சனி வந்ததுன்னா ஏகப்பட்ட பிரச்சனை. கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும், விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். சரி, அது அப்போ பார்த்துக்கலாம். இப்பொழுதுக்கு இந்த வார பலனை பார்க்கும் பொழுது உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் வந்து ராசியில் வந்து இருக்கிறார். 7க்குடையவன் ராசியில் இருந்தால் ரொம்ப அமக்கலமான ஒரு நிலை. வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதரவு, ஆதாயம், திருப்திகரமான ஒரு காலகட்டம். தந்தையால் அனுகூலம், அரசாங்கத்தால் ஆதாயம், அரசியல்வாதிகளுக்கும் பொற்காலம். அடுத்தது 2ஆம் இடத்தில் குரு பகவான், சுக்கிர பகவான், புதனும் அங்கே இணைஞ்சிருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. இதில் 2ஆம் இடம் என்று சொன்னால் குடும்பஸ்தானம், குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக சூப்பராக இருக்கும். ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் இப்போ நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் எதுவும் நல்ல ஃபங்க்ஷனே எதுவும் சரியாக பண்ணலைங்க, இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நீங்கள் எதோ வைப்பீங்க. அதே நேரத்தில் வெளியார் ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் போயிட்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். சுபீட்சம், பண வருவாய், பொருள் வருவாய்ங்கிறது கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரெட்டிப்பு பணம் வருவாய். ஏன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி இருக்கிறார், ராசியில் சுக்கிரனும் இருக்கிறார், குருவும் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார சுபீட்சம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளால் வீடே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது. எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். அதாவது இடம் விற்பது, வாங்குவது, சொத்து விற்கிறது, வாங்குறதுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும், அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். மற்றபடி 4ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறார். அப்போது 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். தாய் வழி சொந்தங்களால் ஆதாயம், அனுகூலம், வீடு வாங்கணும். அப்போது சொத்து பத்துக்களில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயமாக இருக்குது. ஒரு சிலர் வாகனம் 4 வீலரே வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். செவ்வாய் ராசியில் இருக்கிறதுனால நிச்சயமாக இடம் வாங்க, பூமி வாங்க, ஃப்ளாட் வாங்க, ஏதாவது ஒரு அபிலாஷை நீங்கள் நிச்சயமாக உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க. 5ஆம் இடத்து அதிபதி ராசியிலே இருக்கிறார். அதாவது 4ஆம் இடத்து அதிபதி. இது மாபெரும் சிறப்புங்க. அதாவது இந்த ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்கிறது. இந்த சினிமா கலைஞர்கள், சுக்கிரன் தொலைக்காட்சி கலைஞர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைகிறது. நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். இது நாள் வரைக்கும் வேலைவாய்ப்பு இல்லாமல் ஏதோ பேருக்கு இருந்தீங்க, கடனை உடனே வாங்கி ஏதோ குடும்பத்தை நடத்துனீங்க. ஆனால் இனிமேல் உங்களுக்கு
கதவுகள் திறக்கப்பட்டு வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நல்ல காசு பணத்தை பார்ப்பீங்க. நீங்கள் மட்டும் இல்லைங்க, வங்கிகளில் பணியாற்றக்கூடியவர்கள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸில் வேலை பார்க்குறவங்க, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, செல்ஃப் ஃபைனான்ஸ் வச்சுருக்கிறவங்க, இதை எல்லாத்துலேயும் இப்போ வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். அவங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை நிறைவேறும். இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல, ப்ரமோஷன் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எது நடக்கணுமோ அது நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அப்போ அவங்களுக்கு ஆத்ம திருப்தி, சந்தோஷம் கண்டிப்பாக அவங்க முகத்தில் பார்க்கலாம். அடுத்தது 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும். அடுத்தது 8ஆம் இடத்தை குரு பார்ப்பது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கதவை தட்டும். சுக்கிரனும் பார்க்குறார். அப்போ சினிமா கலைஞர்கள், புதனுடைய ஆதிக்கம் இருந்த பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, இவங்களுக்கெல்லாம் கூட ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். அடுத்தது 9ஆம் இடத்தில் கேது இருந்து சனி பார்க்குறார். வெளியூர், வெளிநாடு, மாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். உங்களுடைய தாஸ்தாவேஜுக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள். அதில் ஏதாவது பிரச்சனை வந்துடும். மற்றபடி 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது, செவ்வாயும் பார்ப்பது மேன்மையான ஒரு காலகட்டம். தொழில் சிறந்து விளங்கும். உத்தியோகம் சிறந்த அரசு உத்தியோகமாகட்டும், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களாகட்டும், சலுகைகள் அத்தனையும் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இப்படி உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும் ஓரளவுக்கு. அதனால் இந்த 10ஆம் இடம் சுபிட்சமாக இருந்தாலே 2ஆம் இடமும் சுபிட்சமாக தான் இருக்கும். அப்போது இந்த ராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளை ஏற்படும். 8, 9, 10 சந்திராசிரம நாட்கள் வரும்பொழுது எச்சரிக்கையாக இருங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. திருப்திகரமான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.